அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஒரே ஒரு வார்த்தை கொண்ட ஏஞ்சலின் பெயரை வெறும் 9 முறை சொல்லி பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். கட்டுக்கட்டாக பணம் கையில் புரளும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காகவும் பணவசியம் ஏற்படவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். இது ஒரு ஹீப்ரு ஏஞ்சலின் பெயர். வியாழனை குறிக்கக்கூடிய ஒரு தேவதையாக கருதப்படுவது. வாழ்க்கையில நிறைய காரிய தடைகள் மற்றும் பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை தினமும் வெறும் 9 முறை மட்டும் சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க தேவதையின் பெயர் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த 3 நாட்களாக நம்ம வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்திருக்கோம். நிறைய பேர் நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கிறதுனால வரும் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இப்ப டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க அக்டோபர் 15 முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தால் போதும் ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக சில பேர் மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கிளியரா கிடைச்சிரும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையுமே ரொம்ப கிளியரா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் 15ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க, வாழ்க்கையில அதிர்ஷ்டமே இல்லாதவங்க அல்லது அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிறவங்க மற்றும் காரிய தடைகளை ஃபேஸ் பண்றவங்கன்னு இது போன்ற பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும்
ரெகுலரா நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக நீங்க மாறிடுவீங்க. பணம் தொடர்பான பிரச்சனைகளும் மின்னல் வேகத்தில் தீரும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். அதே போல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை சொல்வதற்கு ஏதாவது டைமிங்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்டு எந்த ஒரு நேரமும் கிடையாதுங்க. ஆனால் நீங்க எந்த நேரத்துல ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. உடனடியாக அது பலனை கொடுக்கும். எப்பவுமே நம்ம அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்துல ஃபாலோ பண்ணக்கூடிய எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலும் அதற்கு உடனே பலன் நமக்கு கிடைக்கும். சோ நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து வெறும் 9 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை சொன்னாலே போதும். அதே போல எத்தனை நாட்களுக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. கால வரையறையெல்லாம் இல்ல. ஒரே ஒரு வார்த்தை தினமும் வெறும் 9 முறை மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம். சோ இந்த மெத்தடை யூஸ் பண்றதுக்கு 1 நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். சோ தினமுமே இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. குறைந்தபட்சமாக 48 நாட்களுக்காவது தொடர்ந்து இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது தாங்க முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விட்ச் வேர்ட்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள், தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி ஆற்றல் மிகுந்த வார்த்தைகள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சக்தி மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை நாம் ஆழமாக ஆசைப்பட்டு நினைக்கக்கூடிய விஷயங்களை உடனடியாக நடத்தி காட்டக்கூடியது. நம்முடைய பணம் தொடர்பான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது. ஒரு நாளைக்கு வெறும் 9 முறை மட்டும்தான் நம்ம சொல்ல போறதுனால வேக வேகமா நீங்க சொல்லாதீங்க. பொறுமையா நிதானமா சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சந்தோஷமான உற்சாகமான மனநிலையோட இந்த வார்த்தையை நாம் சொன்னாலே போதும் முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. சச்சேல், சச்சேல், சச்சேல். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க தேவதையின் பெயர் இது. ஹீப்ரூவிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த சச்சேல் அப்படின்ற வார்த்தை தண்ணீருக்கான தேவதை, தண்ணீருக்கான கடவுள்னு சில இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி, இந்த அற்புதமான பெயர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேவதைக்கு உரியது. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா தினமும் முழு நம்பிக்கையோட நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.